அரசு வேலை பதவி உயர்வு வேண்டுமா? ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை செய்யுங்கள். கோதுமை பரப்பி வைக்க வேண்டும். அதன் மீது 12 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு அங்கேயே அமர்ந்து சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபட்டு 108 முறை வலம் பெற வேண்டும். முடிந்தால் சூரியனுக்குரிய 108 போற்றி துதிகளை சொல்லி வழிபடுவது சிறப்பு என்கிறார்கள். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பதும் சிறப்பானதாகும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவதால் பித்ரு சாபம் நீங்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் காரியங்களில் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை முன்னோர் வழிபாட்டிற்கு உரியது என்பதால் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற சிறப்பான நாளாகும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவதால் சொத்து பிரச்சனைகள், எலும்பு மற்றும் இதயம் தொடர்பான நோய்கள் ஆகியவை நீங்கும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து விநாயக பெருமானிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறுமாம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய ஹோரை நேரத்தில் சூரிய பகவானை வழிபடுவது மிக மிக சிறப்புக்குரியதாகும். ஆவணி மாதத்தில் விநாயகருக்கு செம்பருத்தி பூ படைத்து வழிபட்டால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபட்டால் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி பாதிப்பு நீங்கும். சூரிய திசை, சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும். நவக்கிரக தோஷங்கள் உடையோரும் சூரிய பகவானை வழிபட்டால் புகழ் கூடும். சூரிய நமஸ்கார பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குவது மிகவும் விசேஷம். இந்த நாளில் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரியனை வழிபட வேண்டும். எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு கிழக்கு நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய புத்ரி பலம் தேகிமோ சதா என்று கூறி 3 முறை வணங்கினால் சூரிய பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்.